இன்ப இயேசுவின் இனிய நாமத்திலே மாலை பொழுதிலே ஜேடிகே டிவி நிலையத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றுகின்ற ஜேடிகே டிவியோடு கூட அந்த நாட்களிலே இணைவதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலனுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி சில நிமிடங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய செய்தியை வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையிலே எல்லா உயர்வுகளுக்கும் மிக முக்கியமானது ஜெபம். உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எப்படி தேவ ஊழியராக உலகத்திலே உயர்த்தப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், 3 காரியங்களினாலே நான் பெரிய ஊழியனாக உயர்த்தப்பட்டேன், தேவனை ஐஸ்வர்யத்திலேயும் உயர்த்தினார் என்று சொல்லி சொன்னார். அது என்ன காரியம் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஒரு அழகாக சொன்னார். முதலாவது ஜெபம், இரண்டாவது ஜெபம், மூன்றாவதும் ஜெபம் என்று சொன்னார். ஆகவே ஜெபம் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. இந்த ஜேடிகே நிறுவனம் ஆண்டுகளை கடந்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது என்றால் நீங்கள் அனைவரும் இந்த நிலையத்திற்காக ஜெபித்தீர்கள். இந்த நிலைய ஊழியர்களும் முழங்காலில் நின்று இதற்காக ஜெபிக்கிறார். இணைந்து ஜெபிப்பதினாலே இது சுவிசேஷம் மக்கள் செல்ல முடியாத இடங்களுக்குள்ளும் விதைக்கப்படுகிறது. ஆகவே 3வது ஆண்டிலே நுழைந்திருக்கின்ற ஜேடிகே டிவியை இயேசுவின் தொடுகை ஊழியர்களின் சார்பிலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்னும் அநேக ஆண்டு விழாக்களை கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் கொண்டாட ஜேடிகே டிவிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரே ஒரு ஜெப பாடல். இந்த ஜெபம் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நேரம், பரலோகத்தினுடைய தரிசனங்களை காண்கிற நேரம், இயேசுவோடு வாழ்கிற நேரம். அதிகாலையிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் புது கிருபைகளை தருகிறார். மத்தியான வேளையிலே பேதுரு ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனங்களை கொடுத்தார். மாலை வேளையிலே கொர்நேலியு ஜெபித்த பொழுது அவனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் நினைவு கூறப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இரவு வேளைகளிலே ஜெபித்த பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இந்த கருத்தை உணர்ந்த ஒரு பாடலை நான் இந்த நாட்களிலே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நான் தேவனுடைய செய்தியை சுருக்கமாக மத்தியிலே வைக்க நான் விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்த இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கையில் நாம் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பாடலை நீங்கள் என்னோடு சேர்ந்து கற்றுக்கொள்ள உங்களை நான் அன்பாய் அழைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜேடிகே டிவியை மீண்டும் இதயத்திலிருந்து வாழ்த்தி இந்த பாடலை மத்தியிலே நான் பாடுகிறேன். தேவனோடு பேச வேண்டுமா, பரலோக தரிசனம் காண வேண்டுமா, தேவனோடு வாழ வேண்டுமா, தேவனோடு பேச வேண்டுமா, பரலோக தரிசனம் காண வேண்டுமா, தேவனோடு வாழ வேண்டுமா, ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணும், என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும், 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 என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அதிகாலை வேளை ஜெபம் உண்டா, அது புது புது கிருபைகளை கொண்டு வருவே. அதிகாலை வேளை ஜெபம் உண்டா, அது புது புது கிருபைகளை கொண்டு வருவே. அதிகாலை வேளை முழங்காலை முடக்கி புது புது கிருபைகளை பெற்றுக்கொள்வோமா, அதற்கு ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணும், என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும், 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 என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். மத்தியான வேளை ஜெபம் உண்டா, அது தளங்கள் நினைக்கப்படும் வேளை அல்ல
ஜெபம் உண்டா அது தரிசனங்கள் காணும் நேரமல்லவா மத்தியான வேளையில் முழங்காலை முடக்கி தரிசனங்கள் காணும் வாக்கியம் பெறுவோமா அதற்கு ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணும் என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும் என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும் மாலை வேளை ஜெபம் உண்டா அது ஜெபங்கள் கேட்கப்படும் நேரம் அல்லவா மாலை வேளை உண்டா அது ஜெபங்கள் கேட்கப்படும் நேரம் அல்லவா மாலை வேளையில் முழங்காலை முடக்கி ஜெபங்கள் கேட்கப்படும் வாக்கியம் பெறுவோமா அதற்கு ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணும் என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும் என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும் இரவு வேளை ஜெபம் உண்டா அது கட்டுகள் அவிழ்க்கப்படும் நேரம் அல்லவா இரவு வேளை ஜெபம் உண்டா அது கட்டுகள் அவிழ்க்கப்படும் நேரம் அல்லவா இரவு வேளையில் முழங்காலை முடக்கி கட்டுகள் அவிழ்க்கப்படும் வாக்கியம் பெறுவோமா அதற்கு ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணும் என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும் என்னாலும் எப்போதும் எவ்வேளையும் ஜெபிக்கணும் தேவனோடு பேச வேண்டுமா பரலோக தரிசனம் காண வேண்டுமா தேவனோடு பாட வேண்டுமா அப்படியே கண்களை மூடி தேவன் கொடுத்த நல்ல வேலைக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். JTK TV நிறுவனத்திற்காக இதன் ஸ்தாபகருக்காக அருமையான பெரியவர் ராஜா அலெக்சாண்டர் அவர்களுக்காக அவருடைய அன்பு குமாரர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக இந்த பகுதியிலே பொறுப்பேற்றிருக்கிற அன்பு சகோதரர் துரை அவர்களுக்காக ராஜதுரை அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பதற்காக தேவனுடைய கரம் இந்த பகுதியிலே நன்மையானவைகளை இந்த நிறுவனத்தின் மூலம் செய்து